பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியை போற்றி புகழப்படுகிறது. மகாலட்சுமியின் கரங்கள் தாமரை மலரை போல இருக்கின்றன. அவள் ஜோதியாக சந்தன மாலையை அணிந்து வீற்றிருக்கிறாள். அனைத்து உலகங்களுக்கும் செல்வங்களை வாரி வழங்கும் மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயணனின் அன்புக்குரிய மனைவியாக இருக்கிறாள். இவளை அடிபணிந்து வணங்குகிறேன் என்பது இப்பாடலின் உள்ளர்த்தமாக இருக்கிறது. 3 அல்லது 5 எண்ணிக்கையில் குங்குமத்தை வச்சு நிலைவாசல் படியில நீங்க வைங்க. 2 பக்கத்துலையுமே அது மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வழக்கமோ உங்களுடைய வழக்கத்துக்கு ஒரு சிலர் நாமம் போட்டு பண்ணுவாங்க, ஒரு சிலர் பட்டை போடுவாங்க. அது அவங்களுடைய குல வழக்கப்படி அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் வாசல் படிக்கு 2 பக்கமும் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைக்கணுங்க. அது அகல் தீபமாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களுடைய நிலவாசல் படியில் பக்கத்தில் நிறைய